இந்தியாவில் யாரெல்லாம் வாட்ச் கட்டியிருக்கீங்களோ வாட்ச் கட்டியிருக்கிறோமோ எல்லா வாட்ச்லேயும் நேரம் தப்பாக காமிச்சிட்டு இருக்குங்க. இதே மாதிரி நேரம் எப்படி எல்லா வாட்ச்லையும் தப்பாக இருக்குதோ அதே மாதிரி நாட்காட்டியும் தப்பாக இருக்குது. அது 24 நாட்கள் முன்னால் வர வேண்டியது பின்னால் காமிச்சிட்டு இருக்குதுங்க. டிவி நியூஸ் பேப்பரில் சொல்லுவாங்கங்க, நாளை முதல் உங்கள் வாட்சில் 7 மணி இருக்கா, 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா 8 மணி நேரம் வச்சுக்கோங்க அப்படின்னு 1 மணி நேரம் இன்னும் தள்ளி வச்சுருவாங்கங்க. மதியம் கரெக்டாக 12 மணின்னு சொல்லி இந்த வாட்சில் காட்டுது இல்லைங்களா, அப்போது உண்மையான 12 மணி கிடையாதுங்க. அப்போது நிழலே இல்லாமல், அதாவது இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் நிழல் அந்த பொருள் மேலேயே இருந்தால் என்ன அர்த்தம்? இனிமேல் நீங்கள் உங்கள் ஊரில் உண்மையான நேரத்தை கண்டுபிடிப்பது மிக சுலபம். ஒரு குச்சி இருந்தால் போதும், டம்ளர் இருந்தால் போதும். வணக்கம் நண்பர்களே. நாம் கட்டியிருக்கிற வாட்சில் நேரம் பார்க்குறோம் இல்லைங்களா, இது இந்த கடிகாரம் தப்பாக டைம் காட்டுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்தியாவில் யாரெல்லாம் வாட்ச் கட்டியிருக்கீங்களோ வாட்ச் கட்டியிருக்கிறோமோ எல்லா வாட்ச்லேயும் நேரம் தப்பாக காமிச்சிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான் சரியான நேரம் காட்டும். அந்த ஊருக்கு பெயர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஊர். ஏன் தெரியுங்களா? இந்தியாவோட நேரத்தை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மிர்சாப்பூரை பேஸ் பண்ணி தான் இந்தியா டைம்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்தியா பெரிய நாடுங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊருக்கும் நேரம் ஆக்சுவலாக உண்மையான நேரங்கிறது வேறை. உதாரணமாக சொல்லப்போனால் மதியம் கரெக்டாக 12 மணின்னு சொல்லி இந்த வாட்சில் காட்டுது இல்லைங்களா, அப்போது உண்மையான 12 மணி கிடையாதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் இதை நான் சோதனை செஞ்சு பார்க்கும் பொழுது இந்த வாட்சில் இந்தியா டைம் சொல்லி நீங்கள் கூகுளில் பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த டைம் பார்த்தா 12:20க்கு தான் 12 மணி வந்துச்சு. புரியலிங்களா? அதாவது நம்ம வாட்செல்லாம் 20 நிமிஷம் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் இருக்கிற ஒருத்தருக்கு உண்மையான டைமை விட 20 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. சில மாநிலங்களில் ஸ்லோவாக ஓடிட்டுருக்கு. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அதாவது சூரியனை பேஸ் பண்ணி தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது அந்த 24 மணி நேரம் மாறி மாறி வருது இல்லைங்களா. அப்போது நல்லா கவனிங்க, உச்சி வெயில்னு சொல்கிறோம் இல்லையா, தலைக்கு மேலே நடுவில் தலைக்கு மேலே சென்டரில் சூரியன் இருந்தால் தானே உச்சி வெயில். அப்போ அதனால் 12 மணி. நீங்கள் உங்களோட வாட்சில் கரெக்டாக 12 மணி இருக்கும் பொழுது பாருங்கள், உச்சி வெயில் இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். இதுதான் நேரம் சரியான நேரம் காட்டவில்லை என்பதற்கு முக்கியமான உதாரணம். அதாவதுங்க, ஒரு குச்சி எடுத்து வைங்க, ஒரு சொம்புங்க, ஒரு டம்ளர். நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமேல் ஒரு டம்ளர் சொம்பை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு டம்ளர் எடுத்து கவுத்து வச்சுருங்க. ஒரு 12 மணி அந்த ஒரு 11:30 மணிக்கு கவுத்து வச்சுருங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு குச்சி வைங்க, குச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு குச்சி வச்சா நிழல் வருமா இல்லையா? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நிழல் வருமா இல்லையா? நல்லா கவனிங்க, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நிழல் இருக்கும். காலையில் 6 மணிக்கு பாருங்கள், இந்த பக்கம் நிழல் இருக்குமா? ஏன்னா சூரியன் இந்த பக்கம் இருக்குது. அப்போ இந்த பக்கம் நிழல் இருக்குமா? மதியம் 12 மணிக்கு சூரியன் மேலே போயிடுமா? நிழல் இருக்காதா? அப்புறம் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சுன்னா நிழல் நோக்கு மாறுமா? இதுலேருந்து என்ன புரியுது? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் காலை சூரியன் உதிச்ச நேரத்திலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ஒரு பக்கம் நிழல் இருக்கும். நிழல் எந்த பக்கம் இருக்குதோ அடுத்த ஆப்போசிட் சைடில் சூரியன் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு சாதாரண விஷயம் தானே. அப்போ நிழல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சூரியன் இந்த பக்கம் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போது நிழலே இல்லாமல், அதாவது இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் நிழல் அந்த பொருள் மேலேயே இருந்தால் என்ன அர்த்தம்? 12 மணி உச்சி வெயில், மதியம் 12 மணி அர்த்தமா இல்லையா? நானும் வானவியல் ஆராய்ச்சியாளர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களும் பொள்ளாச்சி அருகே ஆழியாரில் இதை சோதனை செஞ்சு பார்க்கும் பொழுது இந்த வாட்சிலிங்க, அதாவது இந்தியா டைம் சொல்லி நம்ம கட்டியிருக்கோம் இல்லைங்க, இந்த வாட்சில் 12 மணி ஆயிடுச்சுங்க. ஆனால் நிழல் இருக்குதுங்க. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நம்ம கட்டியிருக்க வாட்சில் 12:20க்கு தான் பொள்ளாச்சி ஆழியாரில் உண்மையான மதியம் 12 மணி நடக்குது. புரிஞ்சுங்களா? அதாவது இது தப்பு சொல்லிங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த வானவியல் சம்மந்தமான புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சொல்கிறேங்க. அப்போ இந்தியாவுக்கு மொத்தமும் ஒவ்வொரு ஊருக்கும் நேரம் மாறிட்டே இருக்கும் பொழுது எல்லாரும் வாட்சி மாற்றி வச்சுக்கிட்டா இது ஒத்து வராது இல்லையா?
அதுக்காக வச்சுருக்காங்க. அது ஓகே. இது வந்து டெக்னிக்கலா இருக்குது ஓகே. ஆனா, நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, இதன் மூலியமாக நம்ம இந்த வானவியல் ஆராய்ச்சி பண்றதுக்கு உதவியா இருக்குங்கிறதுக்காக இது சொல்றேங்க. அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா நேரத்தை உத்தரப்பிரதேசத்தில இருக்கிற மிர்ஜாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருங்க. அந்த ஊர் தான் அந்த நேரத்த தான் இந்தியால இருக்க அத்தன பேரும் வாட்ச்ல மாட்டியிருக்கிறோம். இப்ப புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்க உங்க வாட்ச்ல சரியான நேரம் காட்டணும்னா, உத்தரப்பிரதேசம் மிர்ஜாப்பூருக்கு போயிறணும். அந்த ஊர்க்காரங்களுக்கு மட்டும் தான் வாட்ச்ல சரியான நேரம் ஓடுது. நீங்க இந்த பக்கம் போக, போக, போக நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் போக, போக, போக உங்க நேரம் வந்து மாறிட்டே இருக்குங்க. புரிஞ்சுதுங்களா? இந்தியாவுல மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல மட்டும் தான் 12 மணி கரெக்ட்டா காட்டும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆக்சுவலா அது இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றேங்க. அந்த ஒரு ஊர்ல மட்டும் இல்ல. அந்த ஊருடைய மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஊருடைய லாஞ்சிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 82.5. இந்த 82.5 82.5 ஈஸ்ட் இருக்கிற இந்தியால இருக்கிற எல்லா ஊருக்கும் இது பொருந்தும். இப்ப புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இப்ப நான் தான் சூரியன்னு வச்சுக்கங்களேன். இது பூமி வச்சுக்கங்களேன். இது பூமின்னு வச்சுக்கங்களேன். செல்ஃபோன் தான் பூமின்னு வச்சுக்கங்களேன். ஆக்சுவலா வந்துங்க, இந்த பூமி வந்து இப்படி சுத்தல. நல்லா பாருங்க இப்படி சுத்துது. இப்படி சுத்தல. பாருங்க இப்படி சுத்துது. நல்லா கற்பனை பண்ணிக்கங்க. இந்த பூமி எந்த டைரக்ஷன்ல சுத்துது, எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சா தான் வானவியல் நமக்கு புரியும். சும்மா சுத்துது அப்படின்னா, அப்படி சொல்ல முடியாதுங்க. நல்லா கவனிங்க. பூமி இருக்கு இல்லைங்களா? நல்லா பாருங்க இப்படி இருக்கு இல்லைங்களா? இந்த மாரி சுத்துது. இப்ப நான் தான் சூரியன். இதான் பூமி. பாருங்க இப்படி சுத்துது. ஓகேங்களா? அது 23 டிகிரி சாய்வா சுத்துது. அப்போ பூமியோட பொம்மை எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸ்கூல்ல, காலேஜ்ல வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது வந்து நிமித்தி வச்சிருப்பாங்க. இந்த மாரி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இப்படி வச்சா தான் நமக்கு வானவியலே புரியுங்க. ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் எப்பல்லாம் வானவியல் வகுப்பு எடுக்கிறாரோ, அந்த பூமி இருக்கு இல்லைங்களா? அத திருப்பி வச்சு தான் நடத்துவாரு. அதுக்கு தகுந்த மாரி ஸ்டாண்ட் வச்சு வச்சிருக்காரு. அப்பதான் அது புரியுங்க. பாருங்க இப்படி சுத்துது. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இந்தியாவோட மேப் இருக்கு இல்லைங்களா? அதுல மிர்சாப்பூர் அப்படின்னு பாருங்க. அது வந்து இப்ப இந்தியா அப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி நீல வாக்குல கற்பனை பண்ணுங்க. இந்தியா இருக்குன்னா, அதுல மிர்சாப்பூர் இருக்கு இல்லைங்களா? அதுலருந்து 23 டிகிரிக்கு ஒரு கோடு போட்டீங்கன்னா, வெர்டிகலா அந்த கோடு எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ, அந்த ஊர்ல எல்லாம் 12 மணிக்கு கரெக்ட்டா நிழல் வராது. இப்ப புரிஞ்சுதுங்களா? அந்த ஒரு ஊர்ல மட்டும் இல்லைங்க. அந்த ஊர் பக்கத்துல போடுற கோடு, இன்னும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியணும்னா, ஒரு இந்தியா மேப் எடுத்து உலக மேப் எடுத்து வச்சுக்கங்க. அதுல இலங்கை இருக்கு இல்லைங்களா? இலங்கையோடைய இலங்கையோட படம் போட்டா கடைசி இலங்கையோட இந்த ஈஸ்ட் சைடு போய் பாருங்க. கடைசி சைடுல போய் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கல்முனை அப்படின்னு ஊர் இருக்கு. அந்த கல்முனைங்கிற ஊர்ல இருந்து ஒரு கோடு போட்டே வந்தா, விசாகப்பட்டினத்து பக்கத்துல பென்டகோட்டா பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்கு. அத கிராஸ் பண்ணி அப்படியே நேரா வந்து இங்க அந்த மிர்சாப்பூருக்கு வந்து, அதுக்கப்புறம் அப்படியே மேல போய் லக்னோவுக்கு மேல இருக்கிற பல்ராம்பூர் அப்படிங்கிற ஊர் வழியா போகும். இந்த இந்த ஊர் பேர்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஒரு கோடு போட்டு பாருங்களேன். அந்த கோட்டுல இருக்கிறது தான் கரெக்ட்டா 12 மணி. இப்ப புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம வாட்ச்ல இந்தியால இருக்கிற எல்லாத்துடைய வாட்ச்லயும் 12 மணி காட்டும் பொழுது, மேல லக்னோ பக்கத்துல பல்ராம்பூர், மிர்சாப்பூர், அதுக்கப்புறம் கீழ வந்து விசாகப்பட்டினம் பக்கத்துல அ பெண்டகோட்டா பீச், அதுக்கப்புறம் இலங்கையோடைய கடைசி பகுதி, அதுக்கப்புறம் கடல். அந்த கடைசி இடத்துல இருக்கிற கல்முனை. இத பேஸ் பண்ணி ஒரு லைன் போட்டா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல மட்டும் தான் கரெக்ட்டா 12 மணி காட்டும். இதுலருந்து என்ன புரியுதுன்னா, இலங்கை நேரத்துல மதியம் 12 மணிக்கு இலங்கையில எங்கேயுமே சரியான 12 மணி கிடையாது. ஏன்னா, அந்த எட்ஜ் அந்த கல்முனையில மட்டும் தான் கரெக்ட்டா 12 மணி வரும். மத்த எல்லாமே மாறி தான் வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்போ நான் ஒரு கோடு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஊர் பேரு. அப்போ அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் எல்லாம் கரெக்ட்டா 12 மணிக்கு வாட்ச்ல என்ன ஆக்சுவல் அந்த 12 மணிக்கு அங்க என்ன காமிச்சிட்டு இருக்குன்னா, கம்மியா காமிச்சிட்டு இருக்கும். புரிஞ்சுக்கங்க. அதாவது அது அது அதுக்கு முன்னாலேயே 12 மணி வந்திருக்கும். அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, லேட்டா வரும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதாங்க விஷயம். உடனே நீங்க இந்தியாவிலேயே அந்த ஒரு புள்ளியில மட்டும் தான் 12 மணின்னு நினைச்சுக்காதீங்க.
அந்த புள்ளியை மையமாக வச்சு போடுற கோட்டில் தான் 12 மணி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நமக்கு வானவியல் தெரிஞ்சிருக்கணுங்க. எனவே தான் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் பல வருடமாக நமக்கு இந்த வானவியல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு வராரு. இது வந்துங்க நமது பள்ளியில் பாடத்திட்டமாக கொண்டு வரணுங்க. இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள். இப்போ நீங்கள் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறையா விஷயங்களை பார்க்க போகிறோம். அப்போ இந்த கான்செப்ட், இந்த கோடு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் இனிமேல் நான் பேச போகிறது உங்களுக்கு புரியும். இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்த பேஸ் பண்ணி அதுதான் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் கடிகாரத்தில் இருக்கிற டைம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சரியாக காட்டாது. உண்மையிலேயே அது நேரம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா மிர்சாப்பூரில் அதோட லாங்கிடியூடு ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட லாங்கிடியூடு என்னென்னா 82.5 செக் பண்ணி பாருங்கள். பொள்ளாச்சி ஆலியாருடைய லாங்கிடியூடு வந்து 77.7. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் தான் நேர வித்தியாசம். லாங்கிடியூட் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கூகுள் மேப்பெல்லாம் இயங்கிட்டு இருக்குது. நார்த் ஈஸ்ட் இது ரெண்டையும் கொடுத்துட்டா இந்தியாவில் எந்த இடம், அதாவது உலகத்தில் எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். அப்போ அந்த இடம் மாற 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 நேரம் மாறுகிறது. நீங்கள் புரிஞ்சுக்குங்க. யூடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, கோ ஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம்னு சொல்லுவாங்க, யூடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஎம்டின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணிட்டாங்க, மொத்த உலகத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, லண்டன் இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நாட்டை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்கங்க. அப்போது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது லண்டனை பேஸ் பண்ணியிருக்கு. இந்தியாவுடைய டைம் அப்படிங்கிறது மிர்சாப்பூரை பேஸ் பண்ணியிருக்கு. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் வேறு ஊரை பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மலேசியா எவ்வளோ பெரிய நாடு, அதில் ஒரு டைம் 2.5 மணி நேரம் வச்சுருப்பாங்க. ஆனால் மலேசியாவில் மாறும், எல்லா ஊர்லேயும் மாறுங்க. சிங்கப்பூர் ரொம்ப சின்ன ஊருங்க, அதில் மாறாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா சிங்கப்பூர் ரொம்ப சின்ன ஊர்னால அதுக்கு ஒரே டைம் இருக்கலாம். ஆனால் எதெல்லாம் பெரிய நாடாக இருக்குதோ அங்கே இருக்கிற எல்லா ஊருக்கும் நேரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் ஊரில் உண்மையான நேரம் கண்டுபிடிக்கணும்னா ஒரு குச்சியை நடுங்க, ஒரு டம்ளரை கவுத்து வைங்க, உட்காந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நிழல் ஒரு பக்கம் இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து சென்டரில் வந்து அப்புறம் இந்த பக்கம் போகும். இது ரொம்ப நேரம் இல்லைங்க, சும்மா ஒரு 10-15 செகண்ட் தான். நீ உட்காந்து பார்த்துங்க, ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு பொருளின் நிழல் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும், அது குறைந்து குறைந்து நிழலே இல்லாமல் போய் இந்த பக்கம் நிழல் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் உங்கள் வாட்சை பாருங்கள். ஒன்று 11:45 இருக்கும், இல்லை 12:15 இருக்கும், மாறி மாறி இருக்குங்க. உண்மையிலேயே அந்த ஊருக்கு அந்த நேரம்தான் மதியம் 12 மணி. அதை திருப்பி வைக்கணும், ஆக்சுவலாக வைக்க வேண்டாங்க, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சயின்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, நமது முன்னோர்கள் எவ்வளோவெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேங்க. இந்தியா கூட பரவாயில்லைங்க, இந்தியாவில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதிகபட்சம். இந்தியாவோட டைம் டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா, இந்த மிர்சாப்பூருக்கும் மற்ற ஊருக்கு கனெக்ட் பண்ண 2 மணி நேரம் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளோ பெரிய நாடு, சரிங்களா? இதே யூரோப் நாடு சில நாடு இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, டிஎஸ்டின்னு வச்சுருக்காங்க, டே லைட் சேவிங் டைம்னு வச்சுருப்பாங்க, டிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து சீசனல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேங்க. யூரோப் நாட்டில் சூரியன் உதிக்கிறதே காலையில் 11 மணிக்கு தான் உதிக்கும். அப்போ எப்படி வேலைக்கு போகிறது, தூங்கிட்டு இருப்போம், வெளிச்சமே இருக்காது. அப்போ அங்கே ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா 12 மணிக்கு வைப்பாங்க, புரிஞ்சுங்களா? அப்போது மதியம் 12 மணிக்கு ஆஃபீஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டைம் மாற்றி வச்சுருவாங்க. புரியுற மாதிரி சொல்கிறேங்க. பல நாடுகளில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு ஒரு 6 மாதத்துக்கு எல்லோரும் வாட்சை வந்து 1 மணி நேரம் திருப்பி வச்சுக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. டிவி நியூஸ் பேப்பரில் சொல்லுவாங்கங்க, நாளை முதல் உங்கள் வாட்சில் 7 மணி இருக்கா, 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா 8 மணி நேரம் வச்சுக்கோங்க அப்படின்னு 1 மணி நேரம் இன்னும் தள்ளி வச்சுருவாங்கங்க. புரிஞ்சுக்கங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் ஆக்சுவலாக மதியம் 12 மணிங்கிறது உச்சி வெயிலா, ஆனால் அங்கே சூரியன் உதிக்கிறதே 11 மணி. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மதியம் 12 மணிக்கு அப்படிங்கிறத அவங்க ஆக்சுவலாக 5 மணிக்கு மாற்றி வச்சுருவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ உண்மையிலேயே அந்த ஊரில் 5 மணிங்க ஈவினிங்கு, ஆனால் வாட்சில் இல்லை 12 மணி இருக்கும். நான் சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் சாதாரண விஷயங்க. நமது முன்னோர்கள் விண்ணியிலும் வாழ்வியிலும் சொல்லி அஸ்ட்ரானமியை கரைச்சி குடிச்சிருக்காங்கங்க. ஆமாங்க, இதையெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறக்காகத்தான் பொள்ளாச்சி அருகே ஆழியாரில்
ரவிச்சந்திரன் ஐயா அப்படிங்கிறவர் முழு நேரமாக வானத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இந்த வானத்தில் ஏற்படுற மாற்றங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அது வகுப்பாக நடத்திட்டு இருக்காரு. விண்ணியலும் வாழ்வியலும் அப்படிங்கிற பேரில். அவரு சாதாரணமாக நம்ம வச்சிருக்கிற கேலண்டர் இருக்கு இல்லைங்களா, நாட்காட்டி, அது தவறு. அந்த நாட்காட்டிக்கும் ஆக்சுவல் நாட்காட்டிக்கும் உண்மையிலேயே நாளுக்கும் 24 நாள் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாருங்க. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? நான் இப்போ கையில் வாட்ச் கட்டியிருக்கேங்க. இதில் வந்து 4:20 ஓடுதுங்க. ஆனால் உண்மையிலேயே இது 4:20 கிடையாது. இன்னைக்கு இந்த இடத்துல 4 மணிங்க. 20 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி நேரம் எப்படி எல்லா வாட்ச்லையும் தப்பாக இருக்குதோ அதே மாதிரி நாட்காட்டியும் தப்பாக இருக்குது. அது 24 நாட்கள் முன்னால் வர வேண்டியது பின்னால் காமிச்சிட்டு இருக்குதுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் விண்ணியலும் வாழ்வியலும் அப்படிங்கிற நேரடி வகுப்பு இல்லைன்னா ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கணுங்க. இல்லையா, சித்தரியல் நாட்காட்டின்னு சொல்லி ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்காரு. பல வருட ஆராய்ச்சிக்கு அப்புறமா பல விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து சித்தரியல் நாட்காட்டின்னு உருவாக்கியிருக்காரு. அந்த நாட்காட்டியை வாங்கி பாருங்க, அதில் நிறைய விஷயம் இருக்கும். அந்த நாட்காட்டிக்கும் நாம் இப்போ சாதாரணமாக பயன்படுத்துகிற நாட்காட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். சித்தரியல் நாட்காட்டி, தமிழ் நாட்காட்டி, இது வந்து அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். சித்தரியல் நாட்காட்டி வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் வாங்கிக்கலாம். AAMMII.com இதில் போய் நீங்கள் சித்தரியல் நாட்காட்டி, தமிழ் நாட்காட்டி, தமிழ் கேலண்டர்னு டைப் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சித்தரியல் நாட்காட்டி அப்படிங்கிற கேலண்டரை வாங்கி வீட்டில் மாட்டி வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். எடுத்தோன்னே புரியாது. அதுக்கப்புறம் தான் இந்த நாட்காட்டிக்கும் அந்த நாட்காட்டிக்கும் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதன்படி பார்த்தீங்கன்னா தீபாவளி மாறுது, பொங்கல் மாறுது, தை திருநாள் மாறுது, சூரியன் திரும்புகிற அந்த நாள் மாறுது, மகர சங்கராந்தி மாறுது, எல்லாம் மாறுதுங்க. இது எல்லாம் டீப்பாக நான் ஐயாவோட உட்காந்து பல வருடமாக நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு எனக்கு புரிஞ்ச விஷயத்த மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க. ஐயா நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க, எனக்கு புரியல. எதெல்லாம் எனக்கு கரெக்டாக புரியுதோ அதை மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ ரீசெண்டாக ஐயா நானும் உட்காந்து நேரம் சம்மந்தமாக உட்காந்து ரொம்ப நேரம் பேசும் பொழுது எனக்கு இந்த விஷயத்தை ஐயா புரிய வச்சாங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இனிமேல் நீங்கள் உங்கள் ஊரில் உண்மையான நேரத்தை கண்டுபிடிப்பது மிக சுலபம். ஒரு குச்சி இருந்தால் போதும், டம்ளர் இருந்தால் போதும், கண்டுபிடித்து வைத்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் அது உங்களுக்கு தேவைப்படும். சித்தரியல் நாட்காட்டி அவசியம் எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டிய பாரம்பரிய நாட்காட்டி. வாங்குங்கள், வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்யுங்கள். கண்டிப்பாக அது நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை புரிய வைக்கும். நமது முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை புரிய வைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.